ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேன் அதை பற்றி தானே இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் இருந்தோடனே போட்டாச்சு. இப்போ டிஃபனுக்கு ராகி ஊற வச்சுருக்கேன். ராகி சேமியா. நான் எப்படி ராகி சேமியா செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சுட்டு இப்போ இட்லி குண்டில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் பவுடர் இருக்கும், பாதாம், முந்திரி, அப்புறம் நட்ஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவோம். இப்போ ராகி சேமியா ஊறிடுச்சு. ஸோ அதை நான் இட்லி குண்டில் வச்சு அவிக்கிறேன். என் பையன் எழுந்துட்டான். எழுந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அதனால் லேட்டாக எழுந்து வராங்க. எழுந்துருச்சு. வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு தவறிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு பொறுமையாக தள்ளிட்டோம். நாட்டு சக்கரை இருக்குது, அதுதான் போட்டிருக்கேன். நட்ஸ் பொடி காலி ஆயிடுச்சு. நான் மோஸ்ட்லி நட்ஸ் பொடி பார்த்திங்கன்னா, நட்ஸு வெறுமனே கொடுத்தா என் பையன் சாப்பிட மாட்டான். கடித்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் போடுவான். ஸோ அதனால் நான் எல்லா நட்ஸையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுவேன். வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுப்பேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசைக்கு மேலே போட்டுக்கலாம், புட்டு செஞ்சால் அதிலே கலந்துக்கலாம். அதனால் அதை மோஸ்ட்லி அரைச்சி வச்சுட்டு காலி ஆகிடுச்சு. அது நம்ம திருப்பி நெக்ஸ்ட் டைம் நான் அரைக்கணும். மாவு முடிச்சிட்டேன். பூ போட்டு கலந்துட்டுருக்கேன். குளிச்சுட்டு மத்தியானம் கோஸ் இருந்துச்சு. சரி, கோஸ் கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாசிப்பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு பச்சை மிளகாய் 2, ஒரு அரை வெங்காயம், 2 தக்காளி போட்டுட்டு கோஸ் கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் அப்படியே போட்டாச்சு. அதை வேக வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் சீரகம் போட்டு நான் அரைச்சிட்டு அதை லாஸ்ட்டாக கொதிச்சு வரும்போது ஊற்றிட்டு தாளிச்சிட்டோன்னா கூட்டு ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். குக்கர் வச்சாச்சு.
நான் சமைக்கும் போது தம்பி சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்தாரு. மோஸ்ட்லி எர்த்துக்கு பட் அவர் வீடு தான் பார்த்துட்ருப்பாங்க. உட்காந்துலாம் பார்க்க மாட்டான். டிவி கிட்ட போய்ட்டு தான் பார்ப்பான். அப்புறம் தோனி படம் போடுங்க பார்க்கணும்னு சொன்னான். நேற்று பாதி பார்த்துருந்தான். ஸோ இன்றைக்கி அது பாதி ஓடிட்டு இருந்துச்சு. அது அடுத்த சீன் என்ன வரும்னு சொல்லிட்டு வந்து என்னை கேட்டே இருப்பான். என்னாச்சும்மா இதுக்கப்புறம் என்ன வரும்மா சொல்லுங்கம்மா அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டே இருப்பான். படம் தான் ஓடுது இல்லைடா. ஐயோ அவங்க என்னம்மா ஆச்சு, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம்மா, அவங்களுக்கு என்ன ஆச்சும்மா, படம் ஓடிட்டுருக்குல்ல அதை பாருடான்னா அந்த ஒரு எப்பயுமே என்ன ஓடிட்டு நாடகம் ஒன்றாலும் சரி எது ஒன்றாலும் சரி என்னாச்சும்மா அதுக்கப்புறம் என்ன வருமான்னு பொறுமையாக பாருடா அப்படி சொல்லுவேன். உட்காந்து பார்க்கவே மாட்டான். கிட்ட வந்து உட்காருடான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அந்த படம் பார்த்துட்டு இவர் தான் இப்படி தான் இருக்குமாம்மா அதை பற்றி கொஷின் கேட்டுன்னே இருந்தான். அந்த படம் முடிஞ்சிடுச்சு. குக்கரும் விசில் வந்துடுச்சு. எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் இது போட்டு தாளித்து வச்சுட்டா முடிஞ்சிடும் கோஸ் கூட்டு. தொட்டுக்கு வரலன்னா சரினே தெரில. அப்புறம் கடைசியில் சரி உருளைக்கிழங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு அது பொருளி வச்சாச்சு. தயிர் இருக்குது. அதனால் இப்படி சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி. பக்கத்தில் அரிசி உலை போட்டிருக்கேன். குளிச்சோடனே தாளித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி உலை கொதிச்சிட்ருக்கு. அரிசி போட்டாச்சு. உலை கொதிச்சிட்டு இருந்துச்சு. உலை போட்டாச்சு. 1 வீக்காக தான் குக்கரில் அரிசி வைக்கிறது இல்லை. லைட்டாக கீழே செஞ்சிருச்சு. அதை எடுத்து அலசி போட்டோம். முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு எல்லாம் கிளம்பிட்டோம். அவர் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன்னு கொண்டு போனார். நானும் வியானும் உள்ளே போயிட்டு விட்டுருந்தோம். அப்போ அங்கே நாதஸ்வரமும் மேளமும் நல்லா வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதை அழகாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க டேடி அங்கே வராருன்னு அவனை பார்த்துட்டு கொடுன்னு ஓடிட்டான் என்னை விட்டுட்டு. உற்சவர் வெளியே வச்சுருந்தாங்க. வெளியே உள்ளே தான் இருப்பார். இன்றைக்கி வெளியே இருந்தார். சாமி கும்பிட்டுட்டு வேலை கும்பிட்டுட்டு படியேறி சாமி பார்க்க போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே இந்த கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். நான் நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலுக்கு போகும்போது. ஸோ எல்லோரும் முடிச்சுட்டோம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எல்லாருக்கும் எப்பயும் இதே மாரி நல்லபடியாக போகணும்.